வணக்கம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் வந்து சண்டே நடக்க போகுது, கரெக்டா? ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு 10 விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வாட்ச் யூஸ் பண்ணலாமா, அதே மாதிரி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அந்த என்ன 10 விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம், கரெக்டா? ஸோ இதுக்காக நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் அப்படிங்கிற ஒரு 3 செட்டு அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா ஒன்று இல்லாட்டாலும் இன்னொன்று வந்து எழுதுறோம். அதே மாதிரி ஹால் டிக்கெட் ஒரு 2 செட்டு போதும், மேக்ஸிமம் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 வரைக்கும் கூட எழுதிக்கோங்க. ஹால் டிக்கெட், அதே மாதிரி ஐடி கார்டு, ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது முக்கியம். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து மார்னிங் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகே, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு சின்ன ஏதாவது வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டு போங்க மார்னிங் ஃபுட்டு. நைட்டு நல்லா தூங்குங்க. அதுமாதிரி வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது வந்து அலௌடு தான், கரெக்டாக? நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஒரு சில இடத்துல வந்து அது பிரச்சனையாக இருக்குது. பட் டிரான்ஸ்பரண்டாக வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது அலௌடு தான், கரெக்டாக? அதே மாதிரி அனலாக் வாட்ச், இந்த மாதிரி அனலாக் வாட்ச் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் வாட்ச் தான் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி பேக் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உள்ள வந்து பேக் ஐ மீன் உங்களுக்கு செல்ஃபோனு, பர்ஸ் இதெல்லாத்தையும் வெளியிலே கேட்டுக்கு வெளியிலேயே கூட ஒரு சில இதில் வெளியிலேயே வச்சுட்டு வர சொல்லிடுவாங்க. அதனால வந்து அதை கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பேக் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஏன்னா வேற யார்ட்டையும் கொடுத்துட்டு போய் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, ஸோ அதனால பேங்க் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், எந்த மோடில் வந்து நம்ம போக போகிறோம் அதை வந்து இப்போயே பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைம்லி ரீச் டு த எக்ஸாம் ஹால். இந்த எக்ஸாம் ஹாலுக்கு வந்து நீங்கள் அவங்க 8 சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 8:30 ஆச்சு நீங்கள் போகிற மாதிரி பாருங்கள். 9:30க்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரிலாக்ஸாக இருங்க, கரெக்டாக? முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்தது எல்லாமே வரும் அப்படி சொல்லிட்டு நம்புவோம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ. இந்த 10 விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.